ஜெயச்சந்திரனின் அடடா ஆடியோ ஆஃபர் 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. பழைய நகையை கொடுத்து வைட் 11 மந்த்ஸ்ல அதே எடைக்கு புது நகையை எடுத்துக்கோங்க. எக்ஸ்ட்ராவா ₹1 தர வேண்டாம். மேஜிக் ஓல்ட் கோல்ட் எக்ஸ்சேஞ்ச். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் சமூக ஆர்வலர் நடிகை கஸ்தூரி அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். நெல்லையில கவின் என்ற இளைஞர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், ஆணவ படுகொலை. இந்த சம்பவத்தை எப்படி பாக்குறீங்க? சுர்ஜித் என்பவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுல சுர்ஜித்தோட பெற்றோரையும் கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் உடலை வாங்காம போராட்டம் நடத்திட்டு வராங்க. அவங்க தந்தையும் விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டிருக்கிறாரு. பரபரப்பா இருக்கும் பொழுது எல்லோரும் இதை பத்தி பேசிட்டு இருக்கும்போது சம்பந்தப்பட்ட அந்த பெண் வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல பல்வேறு தகவல்கள் சொல்றாங்க. எங்க அப்பா மேல அம்மா மேல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்தது எங்களுக்கு தான் தெரியும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறாங்க. நாங்கள் ட்ரூவாக லவ் பண்ணோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அந்த வீடியோவும் பார்த்துருப்பீங்க. எப்படி பார்க்குறீங்க? ஐயோ, முதல்ல அநியாயமாக உயிரிழந்த கவினுக்கு என்னுடைய அஞ்சலி. கவினை இழந்து வாடும் திரு சந்திரசேகர் தமிழ்செல்வி குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். சமூகத்துல 2025 இன்னமும் நாம ஜாதி கொலை, ஆணவ கொலை அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கிறத நினைச்சு வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், வயித்தெரிச்சலா இருக்கு. அது நாம இன்னும் தமிழ்நாட்டுல இன்னும் இதையெல்லாம் எதுவுமே மாறலையே. எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. கௌசல்யா சங்கர், உடுமலை சங்கர், எனக்கு தெரிஞ்சு 10 வருஷம் ஆகுது. அந்த ஒரு ரோட்டுல ஒரு தமிழ் குடியை சேர்ந்த அந்த சங்கர் தம்பிய வெட்டி கொன்னதுக்கு காரணம் வேற எதுவுமே கிடையாது, ஜாதிங்கிற ஒரே ஒரு விஷயத்தை தவிர. இன்னைக்கு இந்த பையன் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் விரும்பக்கூடிய, எந்த பெண்ணின் பெற்றோரும் விரும்பக்கூடிய ஒரு அருமையான ஒரு மாப்பிள்ளைங்க. சத்தியமா சொல்றேன், எனக்கு கல்யாண வயசுல ஒரு பொண்ணு இருந்தா நான் சத்தியமா சொல்றேங்க, எனக்கு திருமண வயசுல ஒரு மகள் இருந்தா இந்த மாதிரி ஒரு மாப்பிள்ளை வேணும்னு நான் நினைப்பேங்க. அப்படி ஒரு எல்லா விதத்திலையும் தகுதியுள்ள ஒரு மாப்பிள்ளை. தகுதிங்கிறத நான் இன்னும் 2வது அழுத்தி கூற விரும்புறேன். அவர் பிறந்த சமூகம் பட்டியலின சமூகமா இருந்தாலும் இந்த தம்பி மெரிட் ஸ்டூடெண்ட். எந்தவித சலுகைனாலும் அவர் கோல்டு மெடல் வாங்கிடல. தன்னுடைய தகுதியாலையும் திறமையாலையும் கோல்டு மெடலிஸ்ட் போட்டு தள்ளிட்டீங்க. எதுக்குன்னா கண்ணுக்கே தெரியாத ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக. அது என்ன வித்தியாசம் சொல்லுங்க? எல்லாருக்குமே வரலாற்று பூர்வமாக வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட சமூகங்கள் தான். இதுல யாரு வசதி யாரு தாழ்த்தி? எதுக்கு எங்கேருந்து வருது? அது யாருமே யாருக்கு வசதி யாருக்கு தாழ்த்தி? ஒவ்வொருத்தரையும் நீங்க குலத்தை விடுங்க, ஒவ்வொருத்தரையும் தனி மனிதரா பார்க்க எப்ப நம்ம கத்துக்க போறோம்? தேவர் சமுதாயத்துல இருந்து 10 பசும் பொன் ஐயா வந்தாங்க அப்படின்னா அது ஒரு சிறப்பான ஒரு விஷயம். மருது பாண்டியர்கள் இருந்தாங்க அப்படின்னு சொன்னா அது சிறப்பான விஷயம். ஜாதி பெருமையா பேசிக்கிட்டு கொலை பண்றோம் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் அதுக்கு எடுக்க கூடாதுங்க. அதுக்கு ஏன்னா அது இல்ல, அது ஒரு உண்மையான ஒரு விஷயமே இல்லை. இதை எல்லாருமே டெய்லி இப்ப எத்தனைதான் இப்படி இருக்குன்னு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. பட் நான் ஏன் இதை மறுபடியும் சொல்றேன்னா, முக்கியமான விஷயம் இன்னைக்கு போராடுறவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் தான் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. மாற்றம் அங்கேருந்து வர்றதுக்கு இல்ல, மாற்றம் இந்த ஜாதி திமிர்ல உழன்றுகிட்டு இருக்கிறாங்க பாருங்க, அவங்க மனசுல வரணும். இன்று இந்த சுர்ஜித்தோடைய குடும்பம் போலீஸ்ல இருக்கிறாங்க. அவங்களுமே நல்ல வசதிப்பட்ட குடும்பம். அந்த பொண்ணு ஒரு மருத்துவரா இருக்குது, சித்த மருத்துவரா இருக்குது. அப்படிங்கும் பொழுது அந்த அவங்களுடைய சமூகத்துல அந்த ரியாக்ஷனை பாருங்க. சுர்ஜித் கொலை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஓடி ஒளியல, பெருமையா தன்னுடைய குடும்ப கௌரவத்தையும் குல பெருமையும் நிலநாட்டினதா போய் பெருமையா வாக்குமூலம் கொடுக்குறான் போலீஸ் ஸ்டேஷன்ல. எவ்வளவு தலைகீழா இருக்கு இந்த சமுதாயம். உடனே நீங்க என்னோட ஜாதிய சொல்றியா அப்படின்னு யாரும் வராதிங்க. ஜாதியை நம்ம இங்க பேச வேண்டிய காரணம் ஏன்னா அந்த ஜாதிக்காக கொலை நடக்குதுங்கிறதுனாலதான்.
எல்லாரையும் சொல்லல நாம, எல்லா இடத்துலயும் எல்லாரும் இருக்காங்க. இது போன்ற ஜாதி விஷம் ஏறியவர்கள் மண்டையில மாற்றம் வரணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு அந்த ஜாதிக்குள்ளார அந்த சமூகத்துக்கு உள்ளாரவர்கள் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும். பாதிக்கப்பட்டவர்கள் போராடி என்னைக்கு நம்ம ஒரு தீர்வை பாக்குறது? இன்னைக்கு நேத்தா இருக்கு, இந்தியா சுதந்திரம் வாங்கினதுல இருந்து இருக்கு. 2000 வருஷம் இல்ல, 2 நாள் முன்னாடி ஒருத்தன் கொலை செய்யறான்ல, அத நீங்க என்ன பண்றீங்க? இத்தனை வருஷத்துல ஏன் அதை மாற்றல? ஏன்னா இன்னும் இப்படி கேக்குறேன்னா, இந்த சமூகத்துல இப்போ கொலை உண்டவர் ஒரு சமூகம், கொலை செய்தவர் ஒரு சமூகம். இது ஜாதி ரீதியான கொலை, ஆணவ கொலை. அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எல்லா கட்சியிலயும் இருக்காங்கல்ல, அந்த தலைவர்கள்லாம் இதுக்கு அறிக்கை கொடுத்து இதற்கான ஒரு போராட்டத்தை நடத்தி அவங்களுடைய சமூகத்துல அவங்க அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் இல்ல? ஏன் இதெல்லாம் நடக்க மாட்டேங்குது? இத கேட்டா உடனே என்ன, ஆஹா நீ என்ன எப்படி பேச போச்சுன்னு கேட்பாங்க. கொலைகாரனை கூட நம்ம கேள்வி கேட்டக்கூடாது. ஏன்டா கொலை பண்றீன்னு கேள்வி கேட்டக்கூடாது. எனக்கு சிலர் மெசேஜ் அமைச்சிருக்காங்க. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். இதுக்கு இந்த மாதிரி ஒரு ஜாதி விட்டு ஜாதிக்கு லவ் பண்றவங்களுக்கு பையனை போய் போட்டு தள்ளி இருக்க கூடாது. அவன் இன்னொருத்தன் பெத்த புள்ள, அந்த பொண்ணை போட்டு தள்ளி இருக்கணும், அதுதான் சரியா இருந்திருக்கும் அப்படின்னு கமெண்ட். அப்ப யாரோ ஒருத்தரை நீங்க கொலை பண்ணணும், அந்த அறிவாளோட சுத்தணும், இப்படித்தான் வன்முறைய கையில எடுக்கணும், சட்டத்தை மீறின தீர்ப்புகளை நீங்க சொல்லணும் அப்படிங்கிறது மனசுக்குள்ள. இப்ப இந்த சாதிய கட்டமைப்பு, சாதிக்குள்ளதான் பொண்ணு எடுக்கணும், சாதிக்குள்ளதான் பொண்ணு கொடுக்கணுங்கிறதுலாம் இந்த இளைய சமுதாயத்தின் மனசுலயும் அது பதியப்பட்டிருக்கா? அது பதியுதா? இது என்ன காரணம்? அது நீக்க மர தெரியுதுங்க. 4 நேரில பள்ளிக்கூடத்துல நல்லா படிக்கிறான் ஒரு புள்ளன்னு டீச்சர்ஸ் மெச்சிக்கிட்டு சொல்லியிருப்பாங்க. அதுல ஒருத்தனுக்கு உடனே வந்துருச்சு. அவன் அங்க படிக்காம கோயில் முக்கால மாதிரி சுத்திட்டு இருக்கிறவன் படிக்கிறவனை போய் அடிச்சுட்டு வந்திருக்கான். என்ன ஒரு 2 வருஷம் இருக்குமா இது நடந்து? இதே ஏரியா, இதே சவுத்து, இதே திருநெல்வேலி சுற்றுப்புறம் 4 நேரி என்ற ஊரில் நடந்த ஒரு அசம்பாவிதம். ஏதோ ஆண்டவன் புண்ணியத்துல அந்த பையன் தப்பிச்சுட்டாங்கிறது வைங்க. ஆனா அவனை உயிர் போற மாதிரிதான் வெட்டினாங்க. பள்ளிக்கூட பசங்க எந்த அளவுக்கு அப்ப எங்க கத்துக்கிறாங்க? வீட்டுல அப்பா அம்மா சொல்ற வளர்ப்புல இருக்கா, இல்ல அவங்கள சுத்தி இருக்கக்கூடிய அங்காளி பங்காளிங்க, அவங்களுடைய சுற்று உறவினர் அவங்க மூலமா கத்துக்கிறாங்களா? ஒரு நிகழ்ச்சி போச்சா, இல்ல பள்ளிக்கூடத்திலேயே இருக்கா? இந்த மாதிரி சம்பவங்களுக்கு அந்த சமூகம் தான் காரணமா? சமூகம் தான் இல்ல, சமூகம் தான். நீங்களும் நானும் சமூகம் தாங்க. இப்படி நடக்க விட்டு ஒவ்வொரு தரமும் கேள்வி கேட்காம விட்டதுலதான் இவ்வளவு தூரம். நம்மளை விட நம்ம சமூகத்துக்கு தலைவர்கள் சிபிசிஐடிக்கு மாத்திருச்சு காவல்துறை. அது கரெக்ட் தான், சிபிசிஐடிக்கு மாத்தணும். ஏன்னா அது அடுத்த ஆங்கிள். இங்க குற்றம் செஞ்சவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மாவும் போலீஸ், அப்பாவும் போலீஸ். இன்னைக்குதான் இவ்வளவு கலாட்டா பண்ணி போராட்டம் நடத்தி அப்பாவை கைது செஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கும் பொழுது 4 மணி நேரம் முன்னாடிதான் கைதே பண்ணிருக்கிறாங்க. தாயார இன்னும் காணல. அவங்கள எப்ப கைது பண்ண போறாங்கன்னு தெரியல. அதுக்குள்ள இந்த பொண்ணு வீடியோ அனுப்புது, எங்க அப்பா அம்மாவும் ஒண்ணும் பண்ணிடாதீங்க அப்படின்னு கண்ணீர் மல்க இந்த வீடியோ அனுப்புது. போலீஸ் பாரபட்சமா இருக்குது, போலீஸ் கொஞ்சம் அவங்கள விட்டு பிடிக்குது அப்படின்னு எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல. போலீஸ் யார்கிட்ட இருக்கு? இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கொடுமையில ஐயா, ஒரு கோயிலுக்கும் மத்தவங்களுக்கும் நடுவுல தீண்டாமை சுவர் எழுப்பினா அத்தனை பேரையும் உடனடியா கைது செய்யற போலீஸுக்கு தங்களுடைய போலீஸ்காரர் எங்க இருப்பாருன்னு தெரியாதா? இன்னொன்னு கேக்குறேன், இப்படியே இந்த பிரச்சனை இருந்ததுன்னா, இவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னா, இது இத்தனை போலீஸ் ஒருத்தரை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி என்ன விட்டுருங்க. போலீஸுங்கிறது ஒருத்தங்களை கண்டுபிடிக்கணும்னு சொன்னாங்க. எங்க போனாலும் கண்டுபிடிப்பாங்க. அதுவும் இந்த மாதிரி விஷயங்கள்ல அவரே எஸ்ஐ, அந்த கிருஷ்ணகுமாரி அம்மா அவங்களும் ஒரு எஸ்ஐ. இவங்களுடைய என்டையர் டீடைல்ஸ் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கும், இன்க்ளூடிங் ஃபேமிலி மெம்பர்ஸ். அவங்க சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், யார மிரட்டினாலும் எப்படியும் இவங்க அந்த ஏரியால ஃபேமிலி மெம்பர்ஸை பாதிக்கும் போது இவங்களே அதை தான் பண்ணிருப்பாங்க. இப்பவே பாத்தீங்கன்னா இந்த எஸ்ஐ சரவணனும் சரி, எஸ்ஐ கிருஷ்ணகுமாரியும் சரி, அவங்களும் போலீஸ் தானே. இந்த மாதிரி எத்தனை கேஸ் அவங்க பாத்திருப்பாங்க. இந்த மதுரை மண்ணில், இந்த திருநெல்வேலி, சாரி, இந்த மாதிரி எத்தனை கேஸ் பார்த்திருப்பாங்க இவங்க. இந்த தூத்துக்குடி ஏரியால பார்த்திருப்பாங்கல்ல. அவங்களே ஒவ்வொருத்தரும் விசாரணைக்கு போய் உற்றார் உறவினர்
போன்ல இருக்கிறவங்க யார்கிட்ட எல்லாம் அடிக்கடி பேசினாங்களோ அந்த ரெக்கார்ட்லாம் எடுத்து போய் அப்படிதான் கண்டுபிடிப்பாங்க. என் அனுபவத்துல சொல்றேன், எங்க இருந்தாலும் தேடி வந்து கண்டுபிடிக்கிற தமிழ்நாடு போலீஸுக்கு இன்னைக்கு கிருஷ்ணகுமாரி மேடம் தான் எங்க இருக்காங்கன்னு தெரியலையா? சோ போலீஸ் எல்லாருமே குற்றம் செய்யற ஒரு கொலை பாதகத்தை செய்யறவங்களுக்கு கூட ஆதரவு ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஜாதி பாசத்துக்காக இல்ல குடும்ப பாசத்துக்காக கொடுத்தா அது எவ்வளவு பெரிய தவறு தெரியுமாங்க? தவறு, அது தவறு, அது குற்றம். கொலை குற்றத்தை ஆதரிக்கிறது அதை விட பெரிய குற்றம். நீங்க கேக்குறீங்க எங்க இருந்து ஆரம்பிக்குது? இது எங்க இருந்து ஆரம்பிக்குதுன்னா எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைஞ்சிருக்கு. அரசியல்ல அது இன்னும் மிகப்பெரிய அளவுல வளர்த்து விட்டு இருக்காங்க. பிரிட்டிஷ்காரன் நம்மளை விட்டுட்டு போனப்போ நமக்கு வந்து 1500 ஜாதி இருந்தது, இன்னைக்கு 4000 சில்லற ஜாதி இருக்கு. எல்லாத்துக்கும் ஜாதி பேரால அரசியல் பண்றது, ஜாதி பேரால போய் இப்போ வந்து மேடையில இங்க வந்து பேசும்போது மேடையில ஜாதிகள் இல்லை அப்படின்னு பேச வேண்டியது, அங்க போய் தொகுதியில பேசும்போது உங்களுக்கான தேவைகளை நான் செய்வேன், நான் உங்க ஆளு அப்படின்னு பேசுற அரசியல் இருக்கிற வரைக்கும் எப்படி போகும்? எப்படி போகும்? ஒண்ணுமில்ல. சிம்பிளா இன்னைக்கு அந்த பொண்ணு சொல்லியிருக்கு இத்தோட விட்டுருங்கன்னு. நான் என்ன சொல்றேன், எல்லாத்தையுமே விட்டுருங்க. இன்னைக்கு அந்த சுர்ஜித் வந்து நியாயமா ஜாதிய கொலைக்கு வெளியவே வராம சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படின்னு கொடுக்கணும் நியாயமா. அப்படி கொடுக்காம ஏதோ மரண தண்டனை எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. கொலை குற்றவாளிக்கு மரண தண்டனை கொடுக்கலாம். ஆனா நம்ம நாட்டுல மரண தண்டனை ரொம்ப எல்லாருக்கும் கொடுக்கறது இல்லை. திட்டமிட்ட கொலை வேற இதுக்கு கொடுக்கலாம் தாராளமா. பட் சப்போஸ் அவன் மரண தண்டனை கொடுக்கலன்னா வேற எந்த தண்டனையா இருந்தாலும் அப்பீலுக்கு இப்பீலு போட்டு, இப்பதான் 24 வயசு தான் ஆகுது, ஒரு 35 வயசுக்குள்ள வெளியே வந்துருவாப்புல. அவங்க குடும்பத்தாரு, அவங்களுக்கு வேண்டியவங்க, அவங்க ஜாதியை பாசம் இருக்கிறவங்க, இப்படி எல்லாரும் அவங்களுக்கு ஆதரவா நின்று நாவரசு கொலை வழக்கு ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஜான் டேவிட்னு ஒருத்தன் நாவரச கொலை பண்ண ஞாபகம் இருக்கா? ஜான் டேவிடுக்கு மரண தண்டனை கிடைக்கல, ஆயுள் தண்டனை கிடைச்சு அதுவும் கம்மியாகி அவன் ஒரு 10 வருஷத்துல வெளியே வந்துட்டான். அதே போலதான் இந்த சுர்ஜித்துக்கு நாளைக்கு வந்து ஆணவ படுகொலையில ஒரு விஷயம் அவங்க தொடர்ந்து கோரிக்கை வைக்கிறது என்னன்னா, கடுமையான தண்டனை கிடைக்கிற மாதிரி தனி சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏங்க நீங்க வந்து சட்டத்தை பத்தி நீங்க பொறுப்போட கேக்குறீங்க. நேத்து நான் ஒரு இன்டர்வியூ பார்த்தேன். அவர் வந்து பேர்லயே தன்னுடைய ஜாதியை வச்சுக்கிட்டே சுத்துற ஒரு மனிதர். அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாரு? ஆணவ கொலையெல்லாம் தடுக்கணும்னா பேர் என்ன இப்படியே சொல்றேன். நேத்து ஒரு இன்டர்வியூ பார்த்தேன், ஹரி நாடார் அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஆணவ கொலைகளை தடுக்கணும்னா யாரும் லவ் பண்ணாதீங்க. எப்படி பேன் தொல்லை தலையில வந்துச்சுன்னா தலைய வெட்டிடுங்க, மூட்டை பூச்சிக்கு வீட்டை கொளுத்திருங்க, யாருமே லவ் பண்ணாதீங்க. ஏன்னா மனுஷனும் வந்து ஒரு ஆணும் பெண்ணும் தலைவனும் தலைவியும் லவ் பண்ணக்கூடாது. இந்த தமிழினத்துல இப்போ கண்ணுக்கே தெரியாத ஜாதி தான் முக்கியம். அதனால ஆணவ கொலைகள் வந்துதான் தீரும். இதோ இன்னைக்கு அந்த பொண்ணு சொல்லிருச்சுங்க. இன்னைக்கு அந்த பொண்ணுடைய காணொலியை பத்தி நம்ம பேசணும். அந்த பொண்ணு சொல்லுது, குரல் கம்ம நேத்தெல்லாம் வந்து எனக்கு அவரை நான் காதலிக்கல அப்படின்னு சொன்னதாவதானே நமக்கு செய்தி வந்தது. இன்னைக்கு அவங்க அதை தெளிவுபடுத்திருக்கிறாங்க. நான் கவினை உயிருக்கு உயிரா காதலிச்சேன், நாங்க நல்ல 2 பேரும் நேசிச்சோம், அவர் கொஞ்சம் வெயிட் பண்ண சொன்னதுனால அப்பா கேட்டதும் நான் வந்து சுர்ஜித் வந்து போட்டு கொடுத்துருக்கான். அதான் சொல்லுது, சுர்ஜித் வந்து அவனுக்கு சுர்ஜித்துக்கு தான் பிடிக்கல, சுர்ஜித்துக்கு பிடிக்கல, அவ்வளவு என்ன அவரு பெரிய அவரு லார்டு, அவருக்கு பிடிக்கல. அதனால தந்தையார் கேட்டாராம். தந்தையார் கேட்டப்போ இந்த பொண்ணு இல்லப்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. ஆனா இப்படி ஆகும் நினைக்கல. எதுக்கு இன்னைக்கு இந்த பொண்ணு இந்த வீடியோ விட்டுருக்கு? ஏன்னா எல்லாரும் இஷ்டத்துக்கு பேசுறாங்க, விதவிதமா ஆபாசமான சில அதெல்லாம் பேசுறாங்க. அது ஓகே, அந்த பொண்ணை பத்தி பேசாதன்னு சொல்லுது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொல்லுது, இத்தோட இதை விட்டுருங்க. என்னது இத்தோட? எதை விடுறது? அங்க ஒரு உசுறு போயிருக்கு, எத்த விடுறது? எப்படி விடுறது? இது ஒரு உசுறு கிடையாது. இந்த சமூகங்கள், இந்த பட்டியலினத்தவருக்கும் இன்று சம்பந்தப்பட்டவர்களுக்கும் பாதித்தவர்களுக்கும் நடந்த முதல் கொலையும் கிடையாது, கடைசி கொலையும் கிடையாது. இது என்ன முதல் தரமா? விட்டு இது ஏதோ ஒரு இல்ல குடும்ப சண்டையா, வாய்க்கா தகராறா? இது எத்தனையோ வருடங்களாக அங்க நடந்து கொண்டிருக்கிற ஒரு சமூக அவலம். அது என்ன எப்படி விடுறது? அதுலயும் போலீஸ் குடும்பம்,
ஒரு அப்பா என்ன கேட்டிருக்கணும், நீ லவ் பண்றியாமா, இல்லப்பா அப்படின்னு சொன்னா அடுத்தது அவர் என்ன பண்ணிருக்கணும்? ஒண்ணு அவருக்கு ஏத்த மாதிரி அந்த பொண்ணோட மனசை மாத்திருக்கலாம், இல்லையா தன்னோட மனசை மாத்திருக்கலாம். ரெண்டும் இல்லையா, தீர விசாரிச்சு என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். இந்த பொண்ணு இன்னைக்கு உண்மை சொல்லுதா இல்ல அவங்க அம்மா அப்பாவை காப்பாத்துறதுக்காக கெஞ்சுதா அப்படிங்கறதே தெரியலையேங்க. இந்த கேள்வி வருதா இல்லையா? எனக்கு நான் இன்னும் தீவிரமா நான் கேட்பேன். கௌசல்யா இறந்து போன தன் கணவர் நினைவாக தெளிவாக தன் கணவர் பக்கம் நின்றுட்டாங்க. இந்த பெண் அவங்க அம்மா அப்பாவோட மானத்துக்காக உசுருக்காக கெஞ்சுது வீடியோவில். நீ உயிருக்கு காதலிச்ச ஒருத்தனை அநியாயமா கொலை பண்ணியிருக்கும் பொழுது அந்த அவங்களோட சப்போர்ட்ல தானே நீங்க இருந்திருக்கும். அந்த பொண்ணு இந்த வீடியோவையே கவின் வீட்டுல இருந்து தானே அனுப்பிச்சிருக்கணும். ஒன்னும் புதுசு இல்லையே, நிறைய தடவை அந்த வீட்டுக்கு போயிருக்காங்களே. நீங்க அந்த சைடு தானே ஆதரவா இருந்திருக்கும். அப்கோர்ஸ் இதை நான் கேட்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழல் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. நான் என்னுடைய தமிழ்பட்ட கருத்து, என் ஆதங்கத்தை நான் சொல்றேன். ஒரு உசுறு போயிருக்கு, அந்த உசுருக்காக இன்னைக்கு தமிழ்நாடு திரண்டு போய் அந்த வீட்டாரோட இருக்கும் பொழுது இதற்கு முதல் புள்ளி யார்? அந்த பெண், அந்த சின்ன பெண். அந்த பெண் இனியாவது கவின் குடும்பத்தாருக்கு ஆதரவாக கவின் குடும்பத்தாரோடு இருக்கணும். அதுதான் சரியா இருக்கும். போன அந்த உயிருக்கு அதுதான் மரியாதையா இருக்கும். இந்த பக்கம் தீர்வுக்கு அல்லது தண்டனைக்கு இந்த பையன் வெளியே வந்தா அவனை ஆதரிக்கிறதுக்கும் 10 பேர் இருப்பாங்க. பில்கிஸ் பானுவை கற்பழிச்ச குற்றவாளிகள் வெளியே வந்தப்போ மாலை போட்டு மரியாதை பண்ணாங்க தெரியுமா? அதனால இது ஒவ்வொருத்தருக்கும் கொலை குற்றவாளிகளுக்கு கூட, ஒசாமா பின் லாடனுக்கு கூட அவர் முஸ்லிம் என்ற ஒரு காரணத்துக்காக இங்க ஒரு 2 பேர் முட்டு கொடுத்தாங்க. எல்லாரையும் சொல்லல நானு, பட் நடக்குது. தவறான பாதையில போறவனுக்கு கூட 4 பேர் சப்போர்ட்டுக்கு வராங்க நம்ம நாட்டுல. அப்ப நான் என்ன சொல்றேன், அரசாங்கம் இந்த மாதிரி ஆட்களுக்கு ஜாதி கொலைய போக்சோ மாதிரி பண்ணுங்க. ஒரு ஆணவ கொலைனா அதுக்கு நீ நாளைக்கு வெளியே வரக்கூடாது. என கேட்டா இதை எங்க இந்த கேஸ் பண்ணாலும் போலீஸ் இப்ப சிபிஐடி இதுக்கு மரண தண்டனையை கேட்கணும். அப்படி இல்லைன்னா ஆயுள் தண்டனையை கேட்கணும். கண்டிப்பா அதுல நின்றுடணும். பொள்ளாச்சி கேஸ்லயும் அபிராமி கேஸ்லயும் நடந்த மாதிரி பரோல் இல்லாம சாகும் வரை சிறை தண்டனை அப்படின்னு கிடைக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஆட்கள் வெளியே வரக்கூடாது, அது ரொம்ப தவறா போகும். அப்படியே வெளியே வந்தாலும் அவர் குடும்பத்துக்கும் இனிமே ஜாதிய சொல்லி கொலை பண்றவங்க குடும்பத்துல ஜாதி அங்கீகாரத்தை தூக்குங்க. கம்யூனிட்டி சர்டிபிகேட்டை இஷ்யூ பண்ணாதீங்க 3 தலைமுறைக்கு. உங்க அப்பா, நீ, உனக்கு பிறக்க போறவங்க 3 தலைமுறைக்கு ஜாதி சர்டிபிகேட்டை தூக்குங்க. இன்னும் சொல்ல போனா ஜாதி சர்டிபிகேட்டே எதுக்கு? சமூக நீதியை அளிக்கிறோம், மறுக்கப்பட்டவர்களுக்கு வாய்ப்பளிக்கிறோம், சமன்படுத்துறோம், இதெல்லாம் சொன்னீங்க. ஆனா அதெல்லாம் நடக்கல. ஜாதிய மறக்காமையே வச்சிருக்கிறது மட்டும்தான் நடக்குது. நான் சொல்றது கசப்பா இருந்தாலும் ஒரே அடியா ஜாதி சர்டிபிகேட் பள்ளிக்கூடத்துல நீ என்ன ஜாதி அப்படின்னு கேட்கறதுல ஆரம்பிக்குது. 1ஆம் கிளாஸ்ல அந்த குழந்தைக்கு போய் கம்யூனிட்டி சர்டிபிகேட் வாங்கிட்டியா, சப்மிட் பண்ணிட்டியா கேக்குறீங்கல்ல, அங்க ஆரம்பிக்குது இல்ல. குழந்தைங்க இருந்து தமாஷா கேட்டுக்காதா, நான் இன்னைக்கு கம்யூனிட்டி சர்டிபிகேட் கொண்டு வந்திருக்கேன், உன்னை என்னடா ஜாதி, நான் இந்த ஜாதிரா, பேசிக்காதுங்க. அந்த ஒரு இளம் அப்பாவி மூளைக்குள்ள அந்த விஷயத்தை ஏத்துறது இந்த சிஸ்டம் தானே. மாத்துங்க. குறைந்தபட்சம் இன்னைக்கு போட்டிருக்கீங்க, மிகவும் பிற்படுத்த சமூகத்தை சேர்ந்த சுர்ஜித், பட்டியல் சமூகத்தை சேர்ந்த கவினை கூப்பிட்டு வாங்கப்பான்னு சொன்னாரா, கூட்டிட்டு போனாரா, மிளகாய் பொடியை தூவி வெட்டி கொண்டார். இந்த மிகவும் பிற்படுத்த சமூகம் அப்படின்னு சொல்றதுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல எம்பிசிங்கிற கேட்டகரியில ஆயிரக்கணக்கான சமூகங்கள் இருக்கு. எல்லாரும் ஒட்டுமொத்தமா சொல்றது நியாயமா? ஒரு சமூகத்தை குறிப்பிட்டு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அத்தனை பேரையும் நீங்க இதுல இழுக்கிறது நியாயமா? மற்ற சமூகங்களுக்கு நியாயமாகாது. இன்னைக்கு ஜாதி கொலைகளுக்கு தீர்வு கடுமையான தண்டனை,
அந்த கடுமையான தண்டனை இதெல்லாம் தெரிஞ்சுதான் பண்றாங்க. என் உசுறு போனாலும் பரவாயில்ல, கொலை பெருமை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு உன் உசுறு போகாது, உன் குடும்பத்தை அது பாதிக்கும், உன்னோடு சேர்ந்து பிறந்தவர்களை அது பாதிக்கும். உங்க யாருக்குமே அரசு வேலை கிடைக்காது, ரேஷன் கிடைக்காது, எந்த ஒரு பெண்கள் உரிமை தொகை கிடைக்காது, எதுவுமே கிடைக்காது 3 தலைமுறைக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஏய் என்னப்பா உன் கொலை பெருமைக்கு என் வயித்துல அடிக்கிற அப்படின்னு தன்னால மாறும். மற்றபடிக்கு இன்னைக்கு அந்த பொண்ணு இத்தோட விட்டுருங்க அப்படின்னு சொன்னா எப்படி விட முடியும்? அந்த பொண்ணு இத்தோட விட்டுருங்க அப்படின்னு சொன்னதை நான் எப்படி பாக்குறேன் தெரியுமா? கை கூப்பி அந்த பொண்ணு தன்னுடைய சமூகத்தை கேட்கிறதான் நான் பாக்குறேன். ஐயா மாருங்களே, என் ஜாதியை சேர்ந்தவங்களே, என் குடும்பத்தை சேர்ந்தவங்களே, இத்தோட விட்டுருங்க, இனி ஒரு கொலை விழ வேண்டாம் இந்த மண்ணுல அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னதா தான் பாக்குறேன். ரொம்ப நன்றி மேடம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.